டேய் யாரா பவுலிங் போடுறது? வேற யாரு? நம்ம ராஜு தான். ராஜு பவுலிங் போடு. அந்த ஓட்டம். ஏச்சி அங்கே நில்ல. ஏன் என்னது? ஏண்டா நீ எல்லாம் பால தொல்லாமாடா. ஸ்டாப். அப்படியே ஸ்லோமோ போட்டு ரிவர்ஸ் போடுங்க. இது ஒரு ஸ்டைலு, நீ ஒரு பவுலரு. நீ பவுலிங் போற ஸ்டைல் கூட ஓகேடா. ஆனா பால எங்கடா போடுற? ஸ்டாப். பால் எங்க இருக்கு, ஸ்டிக் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட 100 மீட்டர். நீ எல்லாம் பால தொட்ட செத்த. சரி விடு, சந்தோஷ் போட்டோம். சந்தோஷ் கரெக்டா இருப்பான். ஏச்சி நீ நில்லு. ஏன் இவனுக்கு என்ன? டே இவெல்லாம் பால் போட்டு தாண்டா அடிக்க தெரியாதவங்க கூட அடிக்கிறான். புது பால்ரா நானு. இவன் போட்ட பால் நல்லா அடிச்சு அடிச்சு பழைய பால் ஆக்கிட்டானுடா. தயவு செய்து நீங்க 2 பேரும் பாலையே தொடாதீங்கடா. சரி விடு, யாருக்கு வேணா. சுருட்ட கரெக்டா இருப்பான், சுருட்ட போட்டோம். ஏச்சி நாத்த முட்டு பேல. நீ மட்டும் அங்கே நில்லு. ஏண்டா நீங்க யாச்சும் பாலுக்கு மரியாதை கொடுப்பீங்கடா. அவன் என்ன என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமாடா? என்னமோ அமாம் சோப்பு மாரி உடம்பெல்லாம் போட்டு தேய்க்கிறான்டா அவன். நீங்களே வேணா பால் போட்டுக்கங்கடா. ஆனா அந்த நாத்த முடிச்ச பேட் எப்படி கொடுக்காதீங்கடா. இவெல்லாம் ஒரு ஆள்னு பேசிட்டு இருக்கீங்க. பாலை எடுத்தோமா, எச்சு துப்புனோமா, முன்னாடி 2 தேய், பின்னாடி 2 தேய், போய்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஏன் பல்லு பல்லா வர வரையும் போயிருக்கு? உங்களுக்கு கூட தான் தப்பா 1 கிலோமீட்டர் போயிருக்கேன். தல தங்கோ நில்லுங்க, இங்க வாங்க. ஹேய், என்ன பண்ற? எனக்கு குழந்தைய கொஞ்சிடனா பிடிக்கும். அதுக்கு நான் போய் கொஞ்சிட்டு வந்துடுறேன். ஜு சரி போயிட்டு வா. A few minutes later. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆளே காணோம். போய் பார்ப்போம். வரேன் இருங்க, கோப்பம் அவளை. மூஞ்ச பாரு, குழந்தைய கொஞ்சம் பிடிக்குமா? ஏப்பா பிடிப்பா, கிளம்பி. சி எந்திரி வா. இந்தா புடி, நான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இவன் வேற முறைப்பானே. ஐயா சரி இரு, வேற வாங்கிட்டு வரேன். ஏய் 1 வாங்கட்டுமா 2 வாங்கட்டுமா? மார்க் ஒரு 8, 1 மார்க் ஒரு 10, அப்புறம் 3 மார்க்கு ஒரு 6, 7, அப்புறம் 5 மார்க்கு ஒரு 3, அப்புறம் 10 மார்க்கு ஒரு 2, அப்புறம் அதில் 2 மார்க்கு. ஆக மொத்தம் 100க்கு 80. 100க்கு 80 பரவாயில்லையே, நல்ல மார்க்காச்சே. இதுக்கு மட்டும் ஆப்ஷன் ஏவா சியான்னு தெரியலையே. டே மச்சான், இதுக்கு ஏ வருமா சி வருமா? பி வரும்டா. எதே பி வருமா? பி இல்லடா, பி வரும்டா. பி வருமா? மச்சான் இந்த 2 மார்க் கேரக்டர் தானே கேட்டிருக்காங்க. கேரக்டர்ல ஊரை பத்தி கேட்டிருக்காங்க. ஊரை பத்தியா? மச்சான் இந்த 3 மார்க்குடா. இங்க குடு பாக்குற. இது ஏன்டா எழுதுனியா? டேய் இதுக்கு அது வரும்டா. அரே அதுக்கு அதை எழுதுடா. ஏன்டா இத போய் எழுதி வந்தியா? டேய் இதுக்கு இதுடா. நீ எக்ஸாம் எழுதிக்கணும். நான் ஃபெயில் தான். நீ போடா. எது ஃபெயிலா? உங்க எல்லாத்தையும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எக்ஸாம் முடிச்சீங்கன்னா வீட்டுக்கு போயிடுங்க. யாருக்கிட்டையும் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. வீணா மன உளைச்சல் ஆயிடும். மச்சான் இதுக்கு ஏ வருமா பி வருமாடா? யோ ஆயோ, இதே ஏன்டா எழுதுன நீ? அதுக்கு அதை எழுதணும்டா. அதே ஏன்டா இதுல எழுதுன நீ? இதையாச்சும் எழுதணும்ல, அதுக்கு ஏன்டா இதே எழுதுனியா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, எக்ஸாம் ஃபெயில் போ. ஏதோ என்னால முடிஞ்சது. தமிழ்ல 45, இங்கிலீஷ்ல 73, மேக்ஸ்ல 62, 82, 98. ஏங்க புள்ள எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டாங்க. நடி சொல்றேன் இங்க கூட. நானே என்னை நம்பவில்லை, எந்த கண்ணை நம்பவில்லை. பண்ணடா, அங்க அப்பாவோட ரிசல்ட் இப்ப உட்கார்ந்திருக்கா. இங்க படுத்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கியா? தக்காளி கிழிச்சு போடுவான். சீக்கிரம் வாடா. அப்போ கனவா? சிச்சி. A few minutes later. தமிழ்ல 7, இங்கிலீஷ்ல 8, மேக்ஸ்ல என்னடா மார்க் எடுத்து வச்சிருக்க? 7, 8, 6 கவுண்ட் ஒன்னு மாதிரி. ஒருத்தர் 35 எடுத்திருக்கான். ஏங்க புள்ள ஒரு சப்ஜெக்ட் 35 எடுத்து பாஸ் ஆயிருக்காங்க. எது? ஒரு சப்ஜெக்ட்ல 35 எடுத்து பாஸ் ஆயிட்டானா? இங்க கூட. அடியே டோட்டல் டி அது. இப்ப நம்ம பிள்ளைக்கு பரிசு கொடுக்க போறோம். ஆடு, மாடு, பன்னி. இப்ப நீங்க எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆடு, மாடு, பன்னி. ஐ ஐ
நம்ம லவ் வேணா ட்ரூவா இருக்கலாம், ஆனா எங்க வீட்ல ஜாதி பாப்பாங்க. எங்க வீட்லயும் ஜாதி பாப்பாங்கடா. அப்படியா? நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ என்ன ஜாதி? நான் சிஎஸ்கே ஜாதிடா. சிஎஸ்கே ஜாதியா? ஆமாண்டா. நீ என்ன ஜாதி? நான் ஆர்சிபி ஜாதி. ஆர்சிபி ஜாதியா? ஏன்டா 5 கப்பு வச்சிருக்கோம், நல்ல வசதியான குடும்பம்ட்டு உன் பையனா நேக்கா என் பொண்ணுக்கு கொக்கி போட சொல்லிருக்க. யாருக்கு வேணும் 5 கப்பு? 1 கப்பு வச்சாலும் தரமா வச்சிருப்போம்டா. டேய், மும்பை ஜாதி கூட பொண்ணு கொடுப்பேன்டா, ஆனா ஓன் ஜாதிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டா. நீ என்னடா என் ஜாதிக்கு பொண்ணு தருது? நான் எஸ்ஆர் ஜாதியோட பொண்ணு எடுப்பேன்டா, ஆனா ஓன் ஜாதியில எடுக்க மாட்டேன்டா. ஏய், நாங்க ஆண்ட பரம்பரைடா. அடிங்க, அப்ப நாங்க மட்டும் பேண்ட பரம்பரையா? ஆண்டுக்கு இருக்கிற பரம்பரைடா நாங்க. மாடே, நமக்கு அந்த குடும்பம் தேவையில்ல, ஒழுங்கா வீட்டுக்கு வா. அவனடா நமக்கு பொண்ணு தருது, நீ வாடா நம்ம ஜாதியில நல்ல பொண்ணா நான் பாக்குறேன். விளையாட்டா பாக்குற வரையும் நம்ம எல்லாருக்கும் நல்லது. நோ, பஞ்சாப்கார சிஎஸ்கே விட்டு அடிச்சு விட்டானோ. எவன்டா அது என் பங்காளி மேல கை வச்சது? என் பங்காளி வந்துட்டான்டா, இப்ப அடிக்கடா பாப்போம். ஏமா என்னம்மா இது? உப்மாடா. அது எனக்கு தெரியாதா? என்னம்மா எப்ப பாரு உப்மாவே பண்ணிட்டு இருக்கா? நேத்து செஞ்சேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் செய்யறேன். என்னமோ டெய்லி பண்ற மாதிரி பேசுற. ஏமா நேத்து பண்ணிருக்க, அப்புறம் இன்னைக்கு பண்ணிருக்க, தொடர்ந்து 2 நாள் பண்ணிருக்க, அதுக்கு பேர் டெய்லி பண்றதா தான் அர்த்தம். சாப்பிடுப்பா, உப்மா தானே. ஏமா எப்படிமா சாப்பிடுறது? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை உப்மா தான். பிடிக்காத சாப்பாடு உப்மா தான். உப்மானாலே டென்ஷன் ஆகுது. உப்மா ஏமா மறுபடியும் அதே சொல்லாதமா, கடுப்பாகுது. சரி விட, அழுவாத. வேற சூப்பர் சாப்பாடு செஞ்சு தரேன். என்ன சாப்பாடு? ரசம்டா. ஏமா ஓமா, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். செல்லோ, உப்மா? ஆமாங்க. ஏங்க உங்களுக்கு உப்மா பிடிக்காதா? ஏச்சி, என்ன இப்படி கேட்டுவிட்ட? உப்மா பிடிக்காதானே? நீ வேற. உப்மானா உயிரிடி எனக்கு. இந்த உடம்பெல்லாம் எப்படி வளர்ந்தது? உப்மா சாப்பிட்டுதான். இது மட்டும் இல்ல, எங்க அம்மா ஒரு உப்மா செய்வாங்க பாரு. எங்க அம்மாவோட உப்மா கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து உள்ளங்கையை நக்குவோம். அந்த மாதிரி உப்மா. காலையிலயும் உப்மா, மாலையிலயும் உப்மா, இரவும் உப்மா, மறுநாள் காலை உப்மா. உப்மா பயலுக. இன்னொன்னு தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் பிறந்த உடனே அம்மான்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா நான் அப்படி இல்லடி, உப்புமான்னு சொன்னேன்டி. உப்புமான்னு. அந்த மாதிரி உப்மா சாப்பிட்டு வளர்ந்த வண்டி நானு. என்ன போய் உப்மா பிடிக்காதான்னு கேட்டு விட்டியடி. ஓ ஹொய்யா, நீ உப்மா சாப்பிட்டு இருந்தா கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன்டா. ஆனா சின்ன வயசுல பிறந்த உடனே அம்மான்னு சொல்லலடி, உப்புமான்னு சொன்னடி. உப்புமான்னு அப்படின்னு ஒண்ணு சொன்னா பத்தியா, அங்க நிக்கிற நீ. Kutakajam tati, danakajam tala, kutakajam. அவ்வளவுதான்டா, பால் காணா போயிட்டா, கிடைக்காதடா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இருங்க வரேன். எங்க ஒரு இங்கதானே இருப்பாரு. நியூட்டன் தாத்தா. யாரு? தாத்தா, ஒரு சின்ன பிரச்சனை, சத்த வந்துட்டு போங்களா? எங்க வரணும்? தாத்தா, அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, சீக்கிரம் வாங்க. என்ன இடாது? என்ன என் பங்கி கூட்டம் தான்? பால் ஒண்ணு காணாடிச்சிட்டோம், உங்களோட அந்த பிசிக்ஸ் லாவெல்லாம் வச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்களா? தமே, நான் கஷ்டப்பட்ட பிசிக்ஸ் லாபெல்லாம் கண்டுபிடிச்சதே உன் பாலை தேடி கொடுக்கவா? தாத்தா, நான் ஒன்னும் தாத்தா பாலை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படி கேட்கல. தாத்தா கண்டுபிடிச்சு கொடுங்க. சரிப்பா, கண்டுபிடிச்சு தரேன். வா 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 வா, ஸ்டாப். கொஞ்சம் முன்னாடி வா, பின்னாடி போ, முன்னாடி வா. பேலிஸ் பண்ணு. ஓகே. ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர். கொஞ்சம் பின்னாடி போ, கொஞ்சம் முன்னாடி வா. லைட்டா பின்னாடி போ, லைட்டா முன்னாடி வா. ஓகே. ஏபிசிடி இங்க பந்தாடி. 4 3 6 மூக்கம் வந்து பாரு. ஓகே. 5 5 இப்படி பாருந்து இப்படி வந்திருக்கும். ஓகே. தம்பி, the law of motion, the third law of acceleration is equal to. ஐயா தாத்தா தாத்தா, அதெல்லாம் வேணாம், மண்டை குளறாயிடும். பாலை கண்டுபிடிச்சே இல்லையா? தம்பி, பால் அந்த பொதுக்குள்ள போனது ஓகே, அதுல அடிச்சு பக்கத்துல அந்த செடி பக்கத்துல இருக்கு, போயிட்டு போ. என்ன சொல்ற? ஏய், ஓடியாங்கடே, பால் கிடைச்சிட்டு. ஏய், பால் இங்க தான்டா இருக்கு. எங்கடா நியூட்டன் தாத்தா? அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று. பப்ளிக் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். 4 3 5 2 1 1 மார்க் பண்றா. டேய், என்னடா எல்லா क्वेश्चन மார்க் ஆயிருக்கு? சார், ஏதோ தப்பா சொல்லிட்டீங்க போல சார். எல்லா क्वेश्चन மார்க் ஆயிருக்கு சார். தம்பி, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். மச்சான், பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுதுடா, படிக்கணும்டா. பப்ளிக் எக்ஸாம்ல எவன்டா படிப்பான்? நான்லாம் கதை தான் அடிப்பேன். என்னடா சொல்ற? மூடிட்டு படுறான்னு சொல்றேன். சரி மச்சான்.
A few minutes later. என்ன படிக்கிறான் மச்சான்? நான் படிக்கலடா, சும்மா பேஜ் நம்பர் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன்டா. அடங்கொப்ப மோன யாரை நம்புறதுனே தெரியல. நம்ம படிச்சாதான் உண்டு. ஒழுங்கா தூங்காம கரெக்டா உட்காந்து படிக்கிறோம்.